புதுக்குடியிருப்பு சந்தை இன்றைக்கு நிலவரப்படி என்ன மாதிரி மரக்கறி விலை போகுது? கத்திரிக்காய் என்ன விலை போகுது இன்றைக்கு? தக்காளி பழம் என்ன போகுது? பாவக்காய் விலை குறைவா போகுதா? கிலோ 150 ரூபா, ரைட்டு. கிலோ 600 ரூபா. அண்ணா எவ்வளோண்ணா பாரு பாரு விளமீன் எவ்வளோண்ணா? விளமீன் இன்னைக்கு 400 450 500. 400 450 500 போகுது. 800 ரூபா பாருங்க. ஜப்பான் வந்து 800 ரூபாயா? எவ்வளோ? 1450. இது வந்து 1700 ரூபா. என்ன கருவாடு இருக்கு? கதலிப்பழம் கொஞ்சம் சூடாக தான் போகுது, கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கு. தட்டுப்பாடா? கிரேப்ஸ் என்ன போகுது? கிலோவில் 400 ரூபா தம்பிக்கிறேன். இது எல்லாமே நீங்களே அரைச்சி அதை பேக் பண்ணி விற்கிறீங்க என்ன? ரைட். புளி எவ்வளோ போகுது இப்போ? இது மரவள்ளிக்கிழங்கு என்ன போகுது? கீரை 150. கட்டுக்கது இப்படித்தான் வருமா? இந்த சைஸாக வருமா? பேர் உள்ளுக்கு நிற்கிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு கால்வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பில் வந்து நிற்கிறோம். புதுக்குடியிருப்பு டவுனுக்குள்ள இந்த பிரதான வீதி வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். நகரப்பகுதி வந்து நகரப்பகுதியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 9 மணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடமெல்லாம் நகரப்பகுதி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதிகமான கடை தொகுதிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நாங்கள் இப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தை வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். பொதுச்சந்தை வந்து நான் வந்து நிறைய காலமாச்சு. புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சந்தை, மரக்கறி சந்தை, அந்த பழக்கடைகள் எல்லாமே வந்து ஒரே இடத்துலையே வந்து இருக்குது. இன்றைக்கு வந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு சந்தையில் மீன்களுடைய விலை நிலவரங்கள் வந்து பார்க்க போகிறோம். மரக்கறியுடைய விலை நிலவரங்கள் வந்து பார்க்க போகிறோம். சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலைவாயில் வந்து பார்க்க போகிறோம். யாரும் எங்கள்கிட்ட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த பிரதான வீதியிலேருந்து அந்த பிரதான வீதி, இந்த பிரதான வீதியிலேருந்து அப்படியே பாருங்கள் உள்ளே வந்து போய் கொண்டுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்கான் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் வெளியில் போகிற வழியில் எல்லாம் இந்த பாத்திர கடைகள், ஃபேன்சி கடைகள், சர்பத் ஜூஸ் கடைகள், பேக் கடைகள், இங்கே பாருங்கள் நிறைய கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கால புது கட்டிடங்கள் எல்லாம் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள் இதில் வந்து பலசர கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அதிகாலையிலே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ். இதான் வந்து நுழைவாயில். இப்போ பாருங்க நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து போகிறோம். இதில் வந்து பாருங்கள் உடுப்பு கடைகள், பேமெண்ட் மாதிரி சின்னதாக உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து வெளியில் பாருங்கள் ஃபேன்சி கடை எல்லாம் இருக்குது. பாத்திரங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வாங்கிட்டு போகலாம். ஆக்கள் எல்லாம் வந்து இங்கே மரக்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் இதில் ஒரு மரம் நிற்கிது. இதில் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் நிற்கிது பாருங்கள். 2 ஆலமரம் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பெரிய மரம். இதுதான் வந்து இந்த இடத்துக்கே வந்து ஒரு சிறப்பு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது, நல்ல இனலாக இருக்குது. அப்படிக்கு வந்து நிற்கவே நல்ல காற்று பிடிக்குது, நல்லா இருக்குது. நல்ல காற்றோட்டமாக நல்ல இனலுக்குள்ள வந்து இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்க வெளியிலே வந்து இந்த சின்னதாக அந்த பூக்கண்டுகள் எல்லாம் வந்து வச்சு விற்கணும். இங்கே பாருங்க எங்களுக்கு பிடிச்ச பூக்கண்டுகள், புரோட்டன், வெத்திலைக்கண்டு. எவ்வளோ வெத்திலைக்கண்டு? 150 ரூபா. பப்பாசி 100 ரூபா. ஒவ்வொரு விலைகளுக்கு வந்து இருக்குது. மிளகாக்கண்டு எவ்வளோ? 100 ரூபா. பாருங்க மிளகாக்கண்டு இல்லை, கண்டுகள் எல்லாம் வெளியில் வந்து வச்சுக்கணும், வச்சு ஐயா விற்கணும். இங்கே பாருங்க மண்ணில் செஞ்ச இதெல்லாம் இருக்குது. பானைகள், சட்டிகள் எல்லாமே வந்து இங்கே சந்தையிலே இருக்குது. வெளியில் வந்து இங்கே பாருங்கள் பழங்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க. அன்னாசி எவ்வளோ? கிலோ 500 ரூபாயா? பாருங்கள் அன்னாசி. ஒரேஞ்ச் என்னமே போகுது? 250 250. இது எவ்வளோ? 10 காய் 500 ரூபா. 10 காய் 500 ரூபா. இது 10 காய் 350, 10 காய் 300, 10 காய் 250. ஒரு சைஸுக்கு இருக்கு. பனங்கிழங்கு என்ன போகுது? 12 கிழங்கு 100 ரூபா. ரைட்டு. இங்கே பாருங்க ஐயா உங்களோட கடை என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல போகுதா? வணக்கம், சொல்லுங்க. என்ன மாதிரி இன்றைக்கு இந்த பழங்களோட விலைகள் வந்து என்ன மாதிரி போகுது? பழங்கள் கதலிப்பழம் கொஞ்சம் சூடாக தான் போகுது, கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. தட்டுப்பாடா? என்ன காரணம்? மழை காரணத்தால் இதர பழம்
கதலி கொஞ்சம் 200 விற்கிறேன் கிலோவுக்கு. எவ்வளோ போகுது? 200 விற்கிறோம். 200 வைக்கிறீங்க? 200 விற்கிறோம். கதலியா? இதில் எல்லாம் 180, அது கொஞ்சம் மலிவோ. கப்பல் 300. ஓகே. இப்போ ஆப்பிள் என்ன போகுது? ஆப்பிள் 180 சைஸில் இருக்கு, 200 சைஸில் இருக்கு, 250 கிடக்கு. நெல்லிக்காய் எல்லாம் 1 கிலோ வந்து 150 ரூபா தான் விற்கிறோம். 150 ரூபா. இது எங்கது நெல்லிக்காய் எல்லாம் வந்தது? ஊர்ல இருக்கு. ஊருக்கு என்ன? ரைட். பப்பாசி என்ன போகுது? பப்பாசி தட்டுப்பாடா? வெள்ளத்தோட அலைஞ்சிச்சு. சரி, 200 ரூபா தாண்டி போகுது. சரி, பப்பாசி. ரைட். வேற என்ன உங்கள்கிட்ட இருக்குது? உங்களை அன்னாசி இப்போ 500 ரூபா என்ன? அன்னாசி 500 ரூபா. ஓகே. வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? மாம்பழம் என்ன போகுது? என்ன விலை போகுது? தம்னேசி 400, 450, 500. 400, 500 போகுது. மற்றது அந்த இது மாதுளம்பழம்? மாதுளை 600 ரூபா, 650. எவ்வளோ போகுது? 600 ரூபா. சரி, ஒரு பழமா? ஒரு பழம் 600 ரூபா. ஆமாம். கிரேப்ஸ் என்ன போகுது? கிரேப்ஸ் 1/4 கிலோலாம் 400 ரூபா தம்பிக்கிறேன். 1/4 கிலோ 400 ரூபா. 2 கிலோ 1600 என்ன? ரைட். இவ்வளோதான் பழங்கள் இதெல்லாம் விற்கிறீங்க நீங்கள்? என்ன கொடுக்குறேன் இப்போ தான் கடைக்கு வந்தாலும் உதவி வழி எடுக்க போகிறீங்க. ரைட். கொய்யா என்ன போகுது? கொய்யா 1/2 கிலோ 200 ரூபா, கிலோவுக்கு 400 ரூபா. கிலோவுக்கு 400 ரூபா. சரி. இப்போ இதான் உங்களோட பிஸ்னஸ். எவ்வளோ காலம் வச்சுக்கிறீங்க உங்களோட இதில்? ஒரு சந்தைக்கு 8 வருஷமா. 8 வருஷமா செய்கிறீங்க. ரைட். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி. ஓகே, நன்றியா. நன்றி. ஓகே, பழக்கடை வந்து பார்த்தோம். இங்கே வரங்க அம்மா எல்லாம் மஞ்சள் என்ன இதெல்லாம் கட்டி விற்கிறீங்களா? என்னண்டு 100 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படியா? தூளை எவ்வளோ இது? 1/4 கிலோ 400 ரூபா. ரைட். இது எல்லாமே நீங்களே அரைச்சி அதை பேக் பண்ணி விற்கிறீங்க என்ன? ரைட். புளி எவ்வளோ போகுது இப்போ இது? 1/4 கிலோவா? 200 ரூபா. ரைட். இந்த சீரகம் இதெல்லாம் ரைட். இதெல்லாம் நீங்களே சின்னதாக கிராம் கணக்கில் விற்கிறீங்க என்ன? வாங்குற ஆக்கள் ஒரு அளவுக்கு எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு போவாங்க என்ன? ரைட். பாருங்க இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க பாருங்க. கிராம் கணக்கில் எல்லாம் வந்து இங்கேலாம் மாதிரி தான் இருக்கு. அந்த அம்மா வந்து அதான் விற்கிறா. 1/4 கிலோ 100 கிராம் 50 கிராம்னு சொல்லி கட்டி வெளியில் வந்து நடக்குது. இங்கெல்லாம் வந்து பாருங்க. இங்கெல்லாம் கச்சான் எல்லாம் விற்குது. கச்சான் எல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே இந்த வரிசைக்கு அப்படியே பல கடைகள், மரக்கறி கடைகள்லாம் வந்து இந்த பக்கம் வந்து இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பாருங்கள் முழுக்க மரக்கறி கடைகள்லாம். ஆமாம், என்னமே விலையில் சொல்லுவீங்களா? இல்லை அம்மா வணக்கம். என்ன மாதிரி அம்மா புதுக்குடியிருப்பு சந்தை இன்றைக்கு நிலவரப்படி என்ன மாதிரி மரக்கறி விலை போகுது? விலை குறைவா போகுதா? ஓகேம்மா. என்ன கத்திரிக்காய் என்ன விலை போகுது இன்றைக்கு? 300 ரூபா கிலோ. ரைட். நீங்கள் இது என்ன எங்கேருந்து எடுக்கிறது மரக்கறிகள்? தம்புள்லேருந்து உங்களுக்கு வர என்ன? ஓகே. தக்காளி பழம் என்ன போகுது? தக்காளி பழம் 600 ரூபா கிலோ. 600 ரூபா வைக்கிறீங்க. பாவக்காய் 800 ரூபாய்க்கு. 800 ரூபா. ரைட். உருளைக்கிழங்கு 150 ரூபா. ஓகே. கேரட் என்ன போகுது? இது இங்கே கேரட்டா? தம்புள்ளானே. எவ்வளோ போகுது கேரட்டு? 550, 600 விற்கிறோம். 550, 600 என்ன? இப்போ இதுக்கு மரக்கறிகளுக்கே வந்து விலை கூடினதா என்ன இருக்கு? இப்போ விலை கூடதா அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இருக்கிறதுக்கே விலை கூட என்ன கிடக்குன்றது? கேரட்டா இல்லாட்டி ஒன்றுமே விலை கூட இல்லை, எல்லாம் குறைவாக தான் இருக்கு என்ன? ரைட். ஓகே. நல்ல விஷயம். மரவள்ளிக்கிழங்கு என்ன போகுது? 200 ரூபா கிலோ. ரைட். கீரை 150 ரூபா. 150. ரைட். கீரையெல்லாம் இங்கே ஊர்லேருந்து வர. ரைட். இது எவ்வளோ போகுது? லீக்ஸ் எவ்வளோ போகுது? 400 ரூபா கிலோ. ரைட். வாழைக்காய் 300 ரூபா. ரைட். இது என்ன அவரை என்ன? அவரை இல்லை எவ்வளோ போகுது? இது 300 ரூபா கிலோ. ரைட். வேறு என்ன இருக்கு உங்கள்கிட்ட? போஞ்சி என்ன எவ்வளோ போகுது? போஞ்சி 600 ரூபா. ரைட். பைத்தாங்க 300 ரூபா. இது என்ன மிளகாய்? இது கத்திரிக்காய் வட்டு கத்திரி. இப்படி தான் வருமா? இந்த சைஸாக வருமா? எவ்வளோ போகுது இது கிலோ? இது கிலோ 600 ரூபா. இது நல்லா இருக்குமா? மகரியாச்சி அப்படி நல்லா இருக்குமா? வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கு தான் நான் இது பார்க்குறேன். நான் மற்றபடி பெருசாக தான் பார்க்குறது. ரெண்டு தான் பார்க்குறேன். பச்சை மிளகா என்ன போகுது? பச்சை மிளகா விலையோ? 600 ரூபா. கோவா 300 விற்கிறோம். ரைட். எவ்வளோ காலமாக நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ 20 வருஷமாக செய்கிறீங்க. ரைட். இப்போ நிறைய காலமாக இந்த ஏரியாக்கெல்லாம் இருக்கிறீங்க என்ன? ரைட். இந்த இடத்துல செய்து கொண்டு இருக்கீங்க. சரிம்மா. என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு வர வேண்டிய காரணம் என்ன?
வீட்டு சூழ்நிலைகள் வீட்டு சூழ்நிலையால ஜாதகம் வழிகிட்டது தான். வலிக்கிட்டதா ரைட்டு. இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக நீங்கள் துவங்கிருக்கீங்களா இந்த மரக்கறி பிசினஸ், அதனால நான் அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டது. அவரும் பிரிஞ்சிருக்கிறதானே வழக்கத்தானே வேணும். சரி ஓகேம்மா ஓகே சாரி. இஞ்சி என்ன எவ்வளோ இஞ்சி? இஞ்சி 1000 ரூபா விற்கிறோம். அப்போ இருக்கிறது அதான் விலை கூட. உண்மையா இஞ்சி அந்த விலை போகுது இல்லாடாமே 1000, 1200, 800. இஞ்சி அந்த விலை நாங்கள் விற்க மாட்டோம். அதை நம்ம மாடு நண்டு போடுறதானே அதுக்காக வேண்டி தான் அந்த விலை விற்கிறோம். இந்த விலை குறைவு தான். ரைட். ஓகே, இந்த வியாபாரம் செய்து உங்களோட குடும்பத்தை நீங்கள் உங்களுக்கு உரிமையாக என்ன சிங்க பண்ணான். நன்றி அம்மாவா. நன்றி. ஓகே தேங்க்ஸ் அம்மாவா. ஓகே இந்த அம்மாவோட வந்து மரக்கறியினுடைய விலைகள் எல்லாம் வந்து கேட்டோம். அப்படியே நாங்கள் இந்த பகுதி பாருங்கள் வீட்டுக்கு அப்படியே முழுக்க மரக்கறி கடைகள்லாம் வந்து இங்கேலாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து பெரிய சந்தை. இதுக்குள்ள வந்து பாருங்கள் உள்ளுக்குலாம் வந்து முழுக்க பாருங்க மரக்கறி கடைகள் இருக்குது, நிறைய கடைகள் இங்கால இருக்குது. அதிகமாக நாங்கள் இதுக்குள்ள பெண்கள் வந்து அதிகமாக இதில் வியாபாரங்கள் செய்கிறது வந்து காக்குடிமையாக இருக்குது. உள்ளுக்கு வந்து இன்னும் நல்ல மரக்கறிகள்லாம் வந்து உள்ளுக்கு இருக்குது. இங்கே வந்து பாருங்க பெரிய கோவா இல்லாமல் இன்னும் சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. இப்படி உள்ள பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து மரக்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு நிற்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் உள்ளுக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லி. உள்ளுக்குலாம் நிறைய மரக்கறிகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்க ராசவள்ளி கிழங்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஆழக்கிழங்கு வந்து காணையில் இங்கே பாருங்க உள்ளுக்க தான் வந்து நல்லா பிஸியாக இருக்குது. ஓகே இப்படி நாங்கள் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் மீன் சந்தை இருக்குது. மீன் சந்தை அங்கால மாற்றஜி எல்லாம் இருக்குது. அங்கால மீன் வெட்டுற இடம் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி விலை நிலவரங்கள் இதுதான் பாருங்கள். மீன் சந்தை இதுதான் வந்து புதுக்குடியிருப்பு மீன் சந்தை பகுதி வந்து பாருங்கள். உள்ளுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் உள்ளுக்கு நல்ல பிஸியாக தான் வந்து உள்ளுக்கு வந்து இருக்குது. பாருங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல அந்த மீன் சந்தை பகுதிகளை வந்து இருக்கிறாங்க. இதில் பாருங்கள் திரளி இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் அப்பா இங்கால எல்லாம் சின்ன மீன் இங்கால எல்லாம் வச்சு விற்கிறாங்க. பாருங்க ஆனால் எவ்வளோண்ணா சூட? 150 கிலோ 150 ரூபா. ரைட்டு. கிலோ 600 ரூபா. ரைட். ஓகே இது என்ன மீனுண்ணா இது? இது எவ்வளோ போகுது? இது 400 ரூபா கிலோ. இறால் என்ன போகுது? இறால் 1000 ரூபா. பாருங்கள் கொஞ்சம் சின்ன இறால் தான் இந்த விலைக்கு வந்து போகுது. 1000 ரூபாய்க்கு வந்து பெருசுண்டா கொஞ்சம் விலை கூட இருக்கும். இங்கே அப்படியே பாருங்கள் கொஞ்சம் நண்டு எல்லாம் இருக்குது. இங்கே ஜப்பான் சிலாப்பி எல்லாம் இருக்குது. எவ்வளோண்ணா சிலாப்பி? எவ்வளோ 5 ரூபா பாக்கினா. அப்படியா? எவ்வளோ போகுது கிலோ? எவ்வளோ போகுது இது? 600 ரூபாயா? கிலோ 800 1000. 800 1000 ரூபாய்க்கு இருக்குது. பாருங்கள் சிலாப்பி ஜப்பான் சின்னதாக தான் வந்து இருக்குது. இந்த பெரிய மீன்களை வந்து பெருசாக வந்து காண இல்லை. இதில் வந்து பாறை மீன் இருக்குது. ஆனால் எவ்வளோண்ணா பாறை எவ்வளோ? 1600 ரூபாய் வந்து பாருங்க பாறை மீன். நல்ல மஞ்சள் கலர் ஒன்று அடிக்குது பாருங்க பாறையில் நல்லா இருக்குது. புலமீன் எவ்வளோண்ணா? புலமீன் எவ்வளோண்ணா? அதுவும் 1600 ரூபா. நண்டு 1200 மட்டும் பாருங்க நண்டு. இது கொஞ்சம் கணக்கான நண்டு தான், பெரிய நண்டு இல்லை, ஒரு கணக்கான நண்டு தான். ஜப்பான் என்ன உங்களோட ஜப்பான்? ஆனால் ஜப்பான் எவ்வளோ போகுது? 800 ரூபா பாருங்க. ஜப்பான் வந்து 800 ரூபாயாம். எது இது எவ்வளோ போகுது? கருப்பு நண்டு நான் கேட்க நினைச்சேன். எவ்வளோ போகுது? 2000 கிலோ கருப்பு நண்டு. சரி ஓகே. 3 தான் இன்னைக்கு கிடக்கு என்ன முடிஞ்சுது. ரைட். இங்கே வந்து எல்லாம் வந்து உடனே பிடிச்சதுகள். உங்கள்கிட்ட எவ்வளோ இறால்? 1 கிலோ 300. ரைட். இவ்வளோ தான் விற்கிறீங்க மீன்? முடிஞ்சுது. விலைக்கு முடிஞ்சுதா? ரைட். கொஞ்சமாக சின்னதாக எடுத்துக்கிட்டு. ஆமாம் இது எவ்வளோ இது? கிலோவா? ரைட். பாருங்க நாங்கள் கடலுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். அம்மா எல்லாம் பிடிச்சி கொண்டு இதில் வச்சு அம்மா விற்கிற 200 ரூபா. பாருங்க அப்படியே தண்ணிக்க ஓட்டுட்டு மட்டி. ஆனால் எவ்வளோ உங்கள்கிட்ட சூட? 600 ரூபா கிலோ. ரைட். சின்னதாக தான் அப்படியே வந்து விற்கிறோம். இது என்ன மீனா இது?
எவ்வளோ போகுது கிலோ காடன்? 1200 கிலோ பாருங்க. அதாவது அப்படியே பீஸாவை வந்து வெட்டி விற்கணும் கூட. வாழை மீன் அரை கிலோ 300, கிலோ 600. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த அதிகமாக நாங்கள் இந்த ஜப்பான் மீன் சிலாப்பி இதுகள் வந்து அதிகமாக இந்த இடங்களில் குளங்களில் வந்து பிடிக்கிறதால எங்களை வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, விற்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீனெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், நண்டு, பெரிய பெரிய மீன்கள் நண்டு இல்லை. எல்லா டைம் வந்து இந்த திரளி, சூடை இந்த மாதிரி மீன்கள்லாம் அதிகமாக இருக்குது. எவ்வளோண்ணா இது எவ்வளோ மீன்? 1000 கிலோ. ரைட்டு. கொஞ்சம் கணக்கான விலை மீன் தான். 1000 ரூபா வந்து விற்கிறோம். திரளி 500 கிலோ. ரைட்டு. திரளி வந்து 500. அதிகமாக எல்லாம் சின்ன சின்னதாக. மது விலாக்ஸ் யூடியூப் சேனல், மது விலாக்ஸ் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அண்ணா கவலை கனவா ஆகுது? கனவா 1700. கனவா வந்து 1700. இது பேரமே 1800. ரைட். பாருங்க. ரைட். இங்கே பாருங்க. இந்த நண்டு எவ்வளோண்ணா? நண்டு கிலோ 600. இது என்ன நண்டு? கடக்க நண்டு. ரைட். ஒட்டி கிலோ 600. ரைட். இதுவும் 600. திரளியும் 600. ஒட்டியும் வந்து 600. இதில் வந்து பாருங்க சூடை இதெல்லாம் சின்ன சின்னதாக தான் வந்து. இது கும்பலாவாண்ணா? கும்பலாவா எவ்வளோ போகுது? 1600 கிலோ. 1600 பாருங்க. நல்ல கிட்ட நல்ல விளமீன் கிடக்கு. கூட தான் கிடக்கு விளமீன். நல்ல விளமீன் இருக்காங்க கிடக்கு. இஞ்சாங்க கிடக்கு. எவ்வளோ போகுது விளமீன்? 1600. இது முரல் இல்லை, எவ்வளோ போகுது? 1200. நல்ல முரல் வந்து இவரிடம் இருக்கு. முரல் மீனும் இந்த விள மீனும் வந்து அன்னிடம் வந்து நல்ல மீன் வந்து இருக்குது. ஓகே, நன்றியா. ஓகே. இங்கே இந்த அன்னிடம் வந்து பெரிய இறால் கிடக்கு. ஆனால் அந்த பெரிய இறால் எவ்வளோண்ணா? இறால் எவ்வளோ? இங்கே மீன் தம்பிக்கல எவ்வளோ இறால்? காக்கிலோ வந்து 600 மாதிரி பாருங்க. அவ்வளோதான் கிடக்குது. இங்கே வந்து பெரிய அளவில் அந்த பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இங்கே குறைவு. நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெளியில் வந்து அப்படியே இறைச்சி கடை வந்து இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே வந்து மாட்டிறைச்சி வந்து 2000. இங்கே வந்து கோழி எல்லாம் இருக்குது. ஊர் கோழிகள் எல்லாம் இருக்குது. அண்ணா உங்கள்கிட்ட கிலோவா இறைச்சி? 1450 ரூபா. இது ஊர் கோழியா? நீங்கள் புரோயில வைக்கிறீங்களா? புரோயிலும் வைக்கிறீங்க. புரோயில எவ்வளோ? 1450. இது வந்து 1700 ரூபா. நல்ல விஷயம். ஓகே, நன்றி. முட்டையும் இருக்கா? முட்டைகள் இல்லை. சரி, ஓகே. இங்கே வரங்க அப்படியே பக்கத்துலேயே மீன்கள் எல்லாம் வந்து வெட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்க, நான் திருக்க வந்து வெட்டுறேன். பாருங்க, சூட மீன் வந்து வெட்டுறார். அப்படியே தலையும் வாழையும் அப்படியே நடக்கிறதே சரி. அவ்வளோதான் பாருங்க. தலையை வந்து சத்தார ஒரு வெட்டு, வாழை ஒரு வெட்டு லைட்டாக. அவ்வளோதான் விஷயம். இங்கே ஒரு 2-3 பேர் இங்கே வந்து இருந்து மீன்களெல்லாம் வந்து வெட்டி கொண்டிக்கணும். இங்கே அன்னையும் மட்டும் வந்து வெட்டுறார். அண்ணா வந்து பாறை மீன் வந்து வெட்டுறார் பாருங்க. இந்த வால் பகுதியில் இருக்கிற அந்த துண்டு வந்து வெட்டுறார் பாருங்க. அதை வெட்டி தான் வந்து வெட்டுறாரு எல்லாருமே செதிரடிச்சு. நல்ல கூர்க்கத்தி தான் பாருங்க வெட்ட. அவ்வளோதான் மட்டும் பாருங்க. இல்லை ஐயா, ஒட்டி மீன் பட்டார். எவ்வளோ ஐயா மீன் பட்டை? 30 ரூபா கிலோவா? 50 ரூபா கிலோக்கா? ரைட்டு, பரவாயில்ல. பாருங்க, தங்களால் மீதாக முடிஞ்சதை ஏதோ வேலை செஞ்சு ஏதோ செய்கிறாங்க பாருங்க இந்த வயதுலையும். ஓகே, இங்கே அப்படியே
பக்கங்களில் இந்த வெத்தலை கடைகள் பாக்கு இது சம்மந்தமாக அப்படியே எல்லாம் இங்கே கடைகள்லாம் வந்து இருக்குது. இங்கே கருவாடு இருக்குது பாருங்கள். இது ஒரே ஒரு கடை மட்டும்தான் கருவாடு கடை இருக்குது. இருக்கா? நான் காண இல்லை. என்னென்ன கருவாடு இருக்குது? திருக்க இருக்குது, மற்ற கீழி கிடக்குது, கரும்பு கிடக்குது, கட்டா திருக்க எவ்வளோ? திருக்க கிலோ 800 கிலோ 800. கட்டா என்ன விலை போகுது? கட்டா வந்து 2500. இதான கட்டா? இதான அதோ இது என்ன பெரிய எவ்வளோ போகுது? 2500. 2500. இது என்ன மீன்? இது வந்து கருவாட்டுக்குரியது பன்னான்னு சொல்றது. பெண்ணா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விலை போகுது? இது வந்து உங்களுக்கு 1700 போடலாம். கருவாட்டுக்கு வந்து மருத்துவ குணங்கள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கா? கருவாடுகள் கருவாட்டுல மருத்துவ அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை உடம்புக்கு நல்லது சில பேர் சொல்லுவாங்க தானே. கருவாடு பொறுத்தவரையில உடம்புக்கு எல்லாமே நல்லது. எல்லாமே நல்லது. எங்க சாப்பாட்டை பொறுத்து இருக்குது. அதுதான் நாங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றோமோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு. இது என்ன வட்டி வச்சுக்கிறீங்க? இது வந்து பாரு கட்டா பாரு. இதை நீங்கள் வட்டியும் வச்சுக்கிறீங்க. முழுசாகவும் கொடுக்குறது வட்டியும் கொடுக்குறது. ரைட். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு கருவாடில் என்ன டேஸ்டான கருவாடு நல்ல சுவையாக இருக்க மாட்டா? சுவைன்ற வந்து கருவாட்டில் சுவை கருவாடு. என்ன வேறு வேற கழுத்து கருவாடு நல்ல டேஸ்டாக இருக்குமா? அதான் நாங்கள் மரக்கறி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சமைக்கிறது சூப்பராக இருக்கும். நன்றி ஐயா வந்து அழகாக வந்து காய்ச்சிருந்தார். உண்மையிலேயே நான் பார்த்ததுக்குள்ள நிறைய சந்தைகளுக்கு வந்து நான் போயிருக்கிறேன். இந்த புதுக்குடியிருப்பு சந்தையில் நான் கதைச்சிருக்கேன் நிறைய பேரோட, எல்லாரோடையுமே காய்ச்சினான். அக்கா இந்த விலை சொல்லுவீங்களா, அண்ணன் அந்த விலை சொல்லுவீங்களான்னு கேட்க யாருமே வந்து மாட்டுனன்னு சொல்லி மறுக்கையில் எனக்கு எல்லாருமே வந்து நல்ல அன்பாக நல்ல வடிவாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. போகிற உடனே வந்து யாருமே இந்த முகம் சுளிக்கிறது அப்படி எதுவுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு அன்பான மக்கள். எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு மற்ற இடங்களில் வந்து போனால் சில பேர் வந்து நாங்கள் கதைக்க மாட்டோம், இப்போ எங்களுக்கு பிஸியாக இருக்குது, டைம் இல்லை அப்படியான சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த மூத்த பார்க்க பிடிக்கும். ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மரக்கரை கொண்ட விலை அந்த அம்மா சொல்லியிருப்பா, பழங்கண்ட விலை அந்த அண்ணா சொல்லியிருப்பார். அதை விட மீன்கள் விலையம் வந்து நான் கேட்டிருந்தோம். ஆனால் அதிகமாக நான் பார்த்ததுக்குள்ள அந்த பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இங்கே இல்லை. அதிகமாக அந்த சிலாப்பி பெரிய பெரிய மீன் இருக்குது, ஆனால் குறைவாக தான் இருக்குது. அதிகமாக அந்த சிலாப்பி ஜப்பான் இந்த மாதிரியான மீன்களை நான் அதிகமாக பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதோட அந்த கருவாடும் விலைகளும் வந்து ஐயா வந்து நல்லா அழகாக வந்து சொல்லிப்பார். வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட வந்து இந்த காலை வந்து முடிக்கிறேன். புதுக்குடியிருப்பு சந்தை எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்டில் வந்து கருத்துக்களை வந்து சொல்லுங்க. இன்னொரு அழகான காலை சந்திப்பேன். ஓகே, பாய்.